ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஓஜோ கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம பிஆர் ரேங்க் புஷ் தான் பண்ண போகிறோம். இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிடுங்க. அவ்வளோதான், ஒரு மேப்பில் ஒரு இடத்த மார்க் பண்ணியாச்சு. பீமா சக்தியில் போய் தான் சம்பவம் பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் லூட் எடுத்துக்கலாம். இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்குவாட் இறங்கி இருக்குது போல். ஓகே, ஹெல்மெட்டு M10 எடுத்துப்போம். M10 இருந்தாவே நமக்கு கையில் பிடிக்க முடியாது. எவன்டா அவன்? நம்மளே அடிக்கிறதுக்கு தைரியம் வந்துருச்சு. அவனை முடிக்கணும் இப்போவே. அங்கே ஒரு மூக்கோ காட்டுது, இங்கே ஒருத்த மூக்கம் கூட டே ஃபேமஸ்ஸு. அது லாங் ரேஞ்ச் வரலையே. ஐயோ திணறேன் எங்கள் டே அடிக்காது. என்னடா அப்புறம் நம்ம டீம் மட்டும் ஒருத்தரைவே பண்ணி விட்டான் கேப் டவரில். இப்போ கேப் டவுனில் போய் லூட் அடிக்க போகிறோம். என்னடா அது? பேராஃபுல், ஃபேமிங் பேராஃபுல் இருக்குது. அப்புறம் M590 இருக்குது. ஓகே, இதுவே நம்மளுக்கு போதும் போய் அடிக்கிறதுக்கு. ஓகே, வெண்டிங் மிஷினில் அர்சனல் கீ வாங்கியாச்சு, ஃப்ரீ மெடிக்கெட் வாங்கியாச்சு. ஓகே, அப்படியே நம்ம அர்சனல் போயாச்சு. அர்சனல் ஓப்பன் பண்ணிட்டோம். அப்படியே இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துப்போம். அப்டேட்டில் அர்சனல் அப்கிரேட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. அதனால் உள்ளே இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் சிப்பு போடாமல் இருக்குது. அப்புறம் நானும் வந்துட்டு லோட் அவுட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லோட் அவுட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சரி, இங்கேயே அர்சனல் கீ இருக்குது, ஒரு அர்சனல் மட்டும் வாங்கிடலாம். ஒரு அர்சனல் கீ வாங்கிக்கலாம். ஹிட் லிஸ்ட் வேண்டாம். சரி, அப்படியே நம்மளும் அங்கேருந்து கிளம்பிடலாம். அப்புறம் இங்கே ஒரு ஹிட் லிஸ்ட் சுற்றிட்டுருப்பான். நம்மளும் கோட்டன் போட்டு பார்த்தாச்சு. அப்புறம் பேராஃபில் வச்சு தரமான ஒரு ஹெட் ஷாட் எடுத்தாச்சு. ஓகே, கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது கீழே அவனோட டீமெட்டு தான் நினைக்கிறேன் ஓடிட்டே இருக்கான். அவனுக்கும் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்தாட்டு வால் போட்டான். சரி, நம்மளும் இதை போட்டு பார்ப்போம். 1 2 3 ஜோன்லேயே செத்துருவானா? சரிங்க, நம்மளும் கொஞ்சம் அப்படியே லூட் எடுத்துப்போம். இங்கே தெரியவே மாட்டேங்கிறான். பேட்ரி பர்சன்டேஜ் வரை 20 இருக்குது. ஓகே, இங்கே ஆளக்கானோம். ஓகே, நம்மளும் ஒரு ஹின்னையில் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரைட் ஏறுவோம். ரைட் ஏறி பார்த்தா மோக்கோ காட்டுது. ஓகே, 24 டேமேஜ். கிட்ட போய் முடிச்சிடலாம். அவனே முடிச்சிட்டான். சரி, இந்த இடத்துல கார் எடுக்கலான்னு போவோம். வேணாம், ஒரு லூட் அடிக்கலான்னு ஒரு 2 நிமிஷம் தாங்க கோருவேன். அதுக்குள்ளே நம்ம கூட வந்த டீம்மேட்டு கார் எடுத்துகிட்டு ஓடிடுவான். கார் எடுத்துகிட்டு போனால் மட்டும் விட்டுருவானா? பேராக்கு வச்சு அழுக்குன்னு அழுத்திட்டேன் காரை. நானும் கார் பற்றிக்கன்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் லெஃப்ட் ஏறி போய் பற்ற வச்சுட்டேன். சரி, இங்கே இருந்த வேலைக்காக சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட் ஏறி பீமா சக்திக்கு போயிட்டேன். அங்கே லூட் வேறு இருந்துச்சு, கொஞ்சம் லூட் அடிச்சிட்டேன். டெலிவரி பார்த்தா நம்ம டீம்மேட்டு ஸ்கோப்பை மார்க் பண்ணிட்டு போகிறோம். எங்கடா போகிறான்னு பார்த்தா கார் எடுக்க போகிறான். நம்ம விட்டுருவோமா? காரையும் அந்த காரையும் பற்ற வச்சாச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பற்ற வச்சு விட்டாச்சு. சரி, கார் எடுக்க முடியாத பையன் நடந்தால் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போனேன். கடைசியில் எனக்கே ஒரு சாகை கொடுத்துட்டான். அங்கே ஒரு கார் எடுத்துட்டு அவன் அப்படி போயிட்டான். கடைசியில் நம்ம நடந்து போக வேண்டியதாக போயிடுச்சு. நம்மளும் கஷ்டப்பட்டு நடந்து இங்கே கீழே இறங்கி வந்தாச்சு. இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது போல். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்தாச்சு. 24 34 32 42. நம்மளும் தான் அவ்வளோ டேமேஜ் கொடுக்குறோம். ஆனால் எனிமிஸ் ஆக மாட்டேங்கிறான். அவன் வந்தானே ஒரே தூக்குறோம், நம்ம செத்துடுறோம். அது என்ன கதைன்னு எனக்கு இன்னுமே புரியல. அதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. நீங்கள் எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையை வச்சு நானும் இந்த கேம் பிளே கொடுக்குறேன். அங்கே ஒரு மோக்கோ சுற்றிட்டு இருப்பான். சரி, நம்மளும் லாங்லேருந்து டேமேஜ் கொடுப்போம். 25 27 30 டவுன் ஆகிடுவான். அப்படியே நம்மளும் அப்படியே ஸ்கோப் போட்டு வெயிட் பண்ணுவோம். கடைசிட்டு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் அடிச்சு போடுவான். ஓகே, ஹெல்ப்பிங் நானும் கத்திட்டு இருக்கிறேன். எவனையும் காணோம். கடைசியில் நம்ம டீம்மேட் ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவான். நம்மளும் அப்படியே ரிவைவ் ஆயிடுவோம். ஒரு க்ளோவால் போட்டு ஒரு சூப்பர் மெடி போட்டு சூப்பராக போய் அடிக்கணும்னு வெயிட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா பின்னாடி ஒரு ஃபயர் சவுண்ட் கேட்குறோம். ஒரு ரிப்பேர் கிட்ட போட்டுவான். அங்கே மரத்துக்கு பின்னாடி ஒருத்தர் நம்ம டீம்மேட் அடிச்சிடுவான். நானும் அவனை அடிச்சிடுவேன். பார்த்தா டீம் வைப் அவுட்டு. சரி, நம்மளை காப்பாற்றின பாவத்துக்கு அவனையும் ஒரு காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு காப்பாற்றிடுவேன். இப்போது ஒரு ஸ்குவாடு நம்ம அப்படியே ஒரு ஸ்குவாடாக கெத்த நின்றுக்கிறோம். போய் அடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம ஏர் ட்ராப் அப்படியே பிடிச்சிட்ருப்போம். ஓகே, தேவையானது வாங்கிக்கலான்னு ரோட் அவுட்டில் பார்ப்போம். ஒன்றும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் இருக்காது, ஏன்னா யூஸ் பண்ண தெரியாது. ஓகே, அப்படியே லான்ச் பேட் மட்டும் வாங்கி வச்சுப்போம். எதுக்கு வாங்கினு எனக்கும் தெரியல, சும்மா போட்டு வைப்போன்னு போட்டு வச்சுட்டேன்.
ஓகே, அப்படியே நம்ம ஃபுல்லாக இருப்போமா? ஃபுல்லாக இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் லோட் அவுட் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது அது எல்லாமே இருக்குது. ஓகே, மான்ஸ்டர் ட்ரக் ஒன்று இருக்குது. அப்படிங்க முதல்ல இதை ஃபுல்லாக பிடிச்சிருவோம். உனக்கு என்னடா வேணும்? இருங்க, நம்மக்கிட்ட ஏற்கனவே மான்ஸ்டர் ட்ரக் ட்ராப் 2 இருக்குது. இருங்க, அந்த 2த்தையும் போட்டுவிட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏர் ட்ராப் ஃபுல் எடுத்தாச்சு. அங்கே லாங்கில் எனிமி இருக்கிறானுங்க. இப்போ தான் நான் பார்த்தேன், நம்ம டீம்மேட் ஒருத்தர் செத்துட்டான். ஓகே, இன்னொரு ஏர் ட்ராப் வாங்கி போடுவோம். அப்படியே கசன்னு போட்டு வச்சாச்சு. அங்கே லாங்கில் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்துருவேன். மறுபடியும் ஒருத்தர் வருவான் ஏறிட்டு. அதுக்குள்ளே இது நடாது. ஓகே, என்னமோ வந்துச்சு, நம்மளுக்கு அது தேவையில்லை. சரி, அப்படியே மான்ஸ்டருக்கு கிட்டே போய் அடிச்சிடலான்னு போவோம். ஜோனு நம்ம பக்கம்தான், எதுக்கு போனோன்னு எனக்கும் தெரியல. சரி, கிட்டே போயிட்டு அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போனேன். இங்கே ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் இருப்பான், அவன் நம்ம டீம்மேட் அடிச்சிருவான். நம்மளும் அவனை அடிச்சிருவோம். நம்ம டீம்மேட்டை நான் ரிவைவ் பண்ணிடுவேன். வாழை எதுக்கும் கையிலேயே வச்சுப்பேன். இவனை கில் எடுத்துடலாம். கில்லு அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே ஒருத்தர் இறங்குவான், அவன் அடிக்கலான்னு போவேன், டீம் போயிடும். ஓகே, சரி, அப்படியே க்ளோவால் போட்டு கவர் எடுத்துப்பேன். கொஞ்சம் தான் ரைட் ஏறுவேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அங்கே ஒருத்தர் மான்ஸ்டர் ட்ரக்கில் போகிறான். அவ்வளோதான், பாடையை கட்டி விட்டானுங்க. சரி கைஸ், இதே மாதிரி ஃபன்னான வீடியோவில் உங்களை அடுத்த வாட்டி பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மட்டமாமே